ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் பேக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு 8 இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்து இந்த ஹேர் பேக்கை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த ஹேர் பேக்கை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுனால நம்ம முடியை நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, ஹேர் ஃபால் இருந்தால் உடனே ஸ்டாப் பண்ணும். நம்ம முடி நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்கும். வாங்க இந்த ஹேர் பேக்கை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஹேர் பேக்குக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, செம்பருத்தி இலைகள் தான் சேர்க்க போகிறோம். இந்த செம்பருத்தி இலை நம்ம முடி நல்லா சாஃப்டாக சில்கியாக வச்சுக்கும். அடுத்து நம்ம கருவேப்பிலையை தான் சேர்க்க போகிறோம். இது நல்லா நம்ம முடியை கருமையாக வளர வைக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்ம இது கூட முருங்கை இலையை தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி முருங்கைக்கீரை இலையோடு நம்ம சேர்க்கறதுனால நம்ம முடியை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும். அடுத்து நம்ம இது கூட கொய்யா இலைகளை தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலையாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட அடுத்து சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, அதை காம்பையும் வாழையும் மட்டும் கிள்ளிட்டு நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தோலோடையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து கரிஞ்சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சுட்டு அந்த ஊறின வெந்தயத்தை இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம செம்பருத்தி பூக்கள் தான் ஆட் பண்ணிக்கிறோம். செம்பருத்தி பூ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பொடி கூட தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அரைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி தான் அரைப்போம். அந்த மாதிரி அரைக்காமல் நம்ம சாதம் வடித்த கஞ்சி இருக்குது பார்த்திங்களா, அந்த கஞ்சியை இதில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஹேரில் நல்லா ஊட்டும். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இது கூடவே தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கோகோனட் ஆயில் அல்லது கடுகு ஆயில் எதுவாக இருந்தாலும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நம்ம ஹேர்லாம் நல்லா நிற்கும், இல்லைனா ஒழுக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் திக்காகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே பவுலில் எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைனா நமக்கு வாஷ் பண்ணும்பொழுது ரொம்ப திப்பியாக நம்ம ஹேரில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஹேர் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி உங்கள் ஹேரில் ஃபுல்லாக ஆயில் வச்சுருங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தூக்கி நல்ல ஒரு கொண்டை ஒன்று போட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு நல்லா 1 hour அப்படியே நீங்கள் விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இப்படி வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் உங்கள் ஹேருக்கு இந்த பேக்கை மட்டும் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடி நல்லா சில்கியாக சாஃப்டாக நல்ல ஹேர் க்ரோத்தோட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.